ஓகே. லாஸ்ட் 2 டேஸா நம்ம அந்த Node.js பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓகேங்களா? Node.js அப்படின்றது என்னன்றத நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் எண்ட் வேலிடேஷன் அந்த அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஃபேக் ஏபிஐ வச்சு தான் நம்ம இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்மளா ஒரு டேட்டா பேஸை எடுத்து அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு கோடிங் எழுதணும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் மூலியமா எழுத முடியுமானா ஃப்ரண்ட் எண்ட் மூலியமா எழுதலாம் முடியாது. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பேக் எண்ட் வேணும். அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா Node.jsல எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா Node.js கொடுக்கக்கூடிய சர்வர் செட்டப் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். நீங்க டிஃபால்ட்டா நேற்று நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் அதை தான் காமிச்சேன். ஃபார்ச்சுனேட்லி இந்த இது போட முடியல ரெக்கார்டிங். இதுதான் சர்வரை கிரியேட் பண்றதுக்கான Node.js கொடுக்கக்கூடிய ஒரு கோடிங். ஓகேங்களா? கிரியேட் சர்வர் பண்ணிட்டு இந்த சர்வர்ல தான் ரன் ஆக போகுது அப்படின்றதெல்லாம். ஓகேவா? 127.0.0.1 அப்படின்றது என்ன அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்டோடைய ஐபி அட்ரஸ். இங்க எல்லா வெப்சைட் டொமைன் நேமுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லோக்கல் ஹோஸ்டோடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா 127.0.0.1 அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போர்ட் நம்பர். இது டெவலப்பர் டிஃபைன்டு தான். நீங்க என்ன போர்ட் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 3000 போர்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் ரன் ஆகிறதால நான் 4000 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சும்மா இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த கோடிங் எப்படின்னா இதெல்லாம் எடுத்து ரன் பண்றது அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம பிஓசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோல்டர்ல server.js அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம இந்த விஷயத்த ரெடி பண்ணிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா 127 இப்படி இருந்துச்சு. அதை நம்ம லோக்கல் ஹோஸ்ட் மாத்திட்டோம். ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்தை எப்படி ரன் பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பண்ற ஃபோல்டருக்கு போயிடுங்க. ஃபோல்டர்ல போயிட்டு அகைன் சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நோடு server.js என்ன சர்வர் அப்படின்னு கொடுத்தாலே ஓகே தான். ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. அதாவது நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் போல. ஆமா, இதோ இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை தான் நேற்று பார்த்தோம். சரி, இப்போ நம்ம இதை பார்த்தது இதோட ஓகேவா அப்படின்னா கிடையாது. இப்போ ஏபிஐ எழுதணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம இந்த கோர் சர்வரை வந்து கிரியேட் பண்ண போறது இல்லை. எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கு போகும். எக்ஸ்பிரஸ் லைக் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி இந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது. ஆனால் சொல்லியே கொடுக்கல அப்படின்னா நோட் மாடியூல்ஸை பொறுத்த மட்டும் npm இன்ஸ்டால் அவ்வளோதான். எக்ஸ்பிரஸ் ஐஃபன் சேவ் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஓகேங்களா? நீங்கள் இதை மாதிரி கொடுத்தாலே போதும். காப்பி பண்ணிக்கோங்க. பிஓசி ஃபோல்டர் தானே, இதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா package.json அப்படின்ற ஒரு ஃபைலே இருக்காது, நோட் மாடியூல்ஸே இருக்காது. நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா I'm going to install new package. அது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுறேன். பிஓசிக்குள்ளார இந்த npm install எக்ஸ்பிரஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது இங்கே எனக்கு அது எடுத்து வந்து கொடுக்கும். இதை கொடுத்துட்டு அவன் டாக்குமெண்டேஷனில் சொல்லுவான் எப்படி பூஸ்டப் நம்ம எப்படி index.jsல யூஸ் பண்ணுறோமோ index.html யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்லுவோம். அதை நம்ம இது பண்ணணும். npm இன்ஸ்டால் கொடுத்தோன்னே package.json வந்துச்சா, டிபெண்டன்சி இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பேக்கேஜ் தான் இருக்கு. ஆனால் இது நம்ம ரியாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெவ் டிபெண்டன்சிஸ்னே சொல்லிட்டு நிறைய இது வரும். அதை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு கமெண்ட்னா வரும், ஒரு ஆப்ஜெக்ட்னா இருக்கும். டிபெண்டன்சிஸ் ஓகே, ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், டெவ் டிபெண்டன்சிஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இதில் இல்லையே அப்படின்னா இதுக்கு தேவை கிடையாது. இதுக்கு என்ன இதுன்னா சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் நேமை கொடுக்கணும். இந்த ஃபைல் நேம் வந்து யூசர் டிஃபைன் தான், அதாவது டெவலப்பர் டிஃபைன். நான் சர்வர்னு வச்சிருக்கேன், நீங்கள் index.jsன்னு கொடுக்கலாம், app.jsன்னு கொடுக்கலாம், எது வேணுமோ. ஓகேங்களா? என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனால இதை வந்து டிஃபைன்டாக கிடையாது. அதனால நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரே ஒரு பேக்கேஜை மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இவங்க எப்படி சர்வரை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோ. இதுதான் அவங்களுடைய சர்வர் கிரியேஷன். ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் அப்படின்றது ரெக்யூர் அப்படின்னா அந்த பேக்கேஜை எடுக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து React.jsல வந்து இம்போர்ட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க ரெக்யூர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பேக்கேஜை வாங்குறதுக்கு
ரெக்யூர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இந்த ஆப் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மெத்தட்ல தான் இதுக்கு மேலதான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா சர்வரை கிரியேட் பண்ணுறோம். இதை காப்பி பண்றேன், ஆல்ரெடி இருக்கிற சர்வரை இது பண்ணிட்டு நான் இதை இந்த மாதிரி போட்டுறேன். அதே மாதிரி கெட் கால்ல பேக் ஸ்லாஷ் அப்படின்னா என்ன மீனிங் யாரும் சொல்றீங்களா? பேக் ஸ்லாஷ் அப்படின்னா என்ன மீனிங்? புரியல. யூஆர்எல் தானா? ஓகே, பேக் ஸ்லாஷ்னா யூஆர்எல். அது என்ன யூஆர்எல் சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரூட் யூஆர்எல் ஆனா ரூட் யூஆர்எல். ஓகேங்களா? ரூட் யூஆர்எல் அப்படின்னா இங்க என்ன அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 4000 லோக்கல் ஹோஸ்ட் 4000 தான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்தாச்சு. இப்போ எப்படி நான் கரெக்டா இது போட்ட உடனே வந்துச்சு. நம்ம இதுலயே ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரௌசர்லயே ஒர்க் பண்ண போறோம்னா சும்மா காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு தான் எடுத்துட்டு வரும். ஓகேவா? நம்ம போஸ்ட்மேன்ல தான் இப்போ ரன் பண்ணணும். இப்போ இதை கொடுக்குறேன் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது இங்க வந்தாச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேல ப்ரௌசருக்கும் நமக்கும் வேலையே கிடையாது. இதுக்கு மேல எழுதுற ஏபிஐ எல்லாமே இங்க தான் டெஸ்ட் பண்ண போறோம். என்ன எழுதிட்டோம் பெருசா ஏபிஐ? வெறும் கெட் கால் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இந்த சர்வர் இந்த எக்ஸ்பிரஸ்ல நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னால இதுல நீங்க போயிட்டு அவங்க எழுதின சர்வர் கோடுக்கும் இந்த சர்வர் கோடுக்கும் இப்ப நம்ம வச்சுட்டு இருக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, வேற இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சர்வரை கிரியேட் எக்ஸ்பிரஸ் ஆப்பை இது பண்ணிக்கிறாங்க, அதை வச்சு லிசன் பண்றாங்க என்ன போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒன்று தான். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஆப் கெட்டு ரெக்வஸ்ட் ஒன்று இருக்கு, ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கு. ஆனா இது எப்படின்னா எழுதுறது? இது என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நீ ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கறது. ரெஸ்பான்ஸ் அப்படின்றது திரும்ப சென்ட் பண்ணது பாருங்க. நீ இந்த ஏபிஐ கால் பண்ணா உனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா இதுதான் ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லு. சரி, இது ஓகே. இப்போ போஸ்ட் மெத்தட்ல பண்ணோம்னா என்ன பண்ணும்? ஆப் டாட் போஸ்ட் மெத்தடு ஏதாவது ஒரு மெத்தட் எழுதும். ஆட் நியூ யூசர் அப்படின்னு ஒரு இது எழுதிட்டு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்றேன், இப்படின்னு பண்றேன். போஸ்ட் மெத்தடு ஒரு நியூ யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு ஏபிஐ கால் எழுதுறேன். இதுல எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். இது என்ன டேட்டா டைப்? இப்படி இருக்குல்ல ஹலோ வேர்ல்டு, இது என்ன டேட்டா டைப்? நான் செலக்ட் பண்ணி இருக்கிறது மட்டும் என்ன டேட்டா டைப்? யாரா நீங்க? இது என்ன டேட்டா டைப்? நம்பர். இது பூலியன். இது என்னது? இது ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும் போல. ஓகே, இப்போ பாருங்க லெட் அவுட்புட் அப்படின்னு ஒரு இது என்ன டேட்டா டைப்? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். அடி பொளந்து எடுத்துருவேன். அரேவா? ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ல நான் கீ அண்ட் வேல்யூ வச்சுக்கலாம். இப்ப நான் போஸ்ட்ல நான் சும்மா அதாவது உங்களுக்கு டம்மி ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்றேன். ஒன்னு அப்புறம் வேற என்ன கொடுக்கலாம்? ஐடி இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இப்ப ரெஸ்பாண்ட் டாட் சென்ட்ல இதை பாஸ் பண்றேன். அவுட்புட்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐடி. ஓகேங்களா? யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ், ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ் அப்படின்னு அனுப்புறேன். இப்போ இந்த ஏபிஐ காலை நான் கால் பண்ண போறேன். எப்படி கால் பண்ண போறேன் அப்படின்னா இங்க போறேன், ஆல்ரெடி இந்த யூஆர்எல் இருக்கு, இதையும் எடுத்து இங்க போட்டுக்கிறேன்.
போட்டுக்கிட்டு இந்த நியூ யூசர் இருக்கு, இவனை எடுத்து இங்க போடுறேன். சுரேஷ், இது ஏதோ ஒன்று சொல்லுது, இது என்னது இது? cannot get new user அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன மீனிங்? நான் நியூ யூசர் எதுவும் வரலையாண்ணா அது? cannot get new user. இங்க நல்லா நியூ பார்த்து யூசர் எதுவும் வரலையாண்ணா அதுல? இந்த கோடிங்க நல்லா பார்த்துக்கோ. இங்க எழுதி இருக்கிறதையும் பார்த்துக்கோ. யாருக்கா என்ன தப்பான்றோன்னு தெரியுதா? கெட்ல போஸ்ட் மாத்தணும். கெட்ல இருக்கலாம். கெட் மெத்தட்ல இருக்கு. cannot get அப்படின்னா இந்த நியூ யூசர் கெட் மெத்தட்ல வாங்க முடியலன்னு சொல்லுது. ஆமா, வாங்க முடியாது. ரீசன் என்னன்னா, நான் தான் அது போஸ்ட் மெத்தட்ல தான் எழுதியிருக்கேன். அப்போ போஸ்ட் மெத்தட் மாத்தினா மட்டும் அது ஒர்க் ஆயிடுமா அப்படின்னா, URL தப்பு. ஏன் இதுக்கும் வரல? டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரி, திரும்ப போட்டுருவோம். யாருக்கா ஏதாவது புரியுதான்னு பார்ப்போம். 3 விஷயத்தையும் காட்டுறேன். சர்வர் இதில் இருக்கு, கோடிங் எழுதியிருக்கேன், ரன் பண்ணுறேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்? சரி, இது உங்களுக்கு புரியாது தான், என்னாலும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது நம்ம போஸ்ட் மெத்தடில் எழுதிட்டு போஸ்ட்மேனில் கெட் மெத்தடில் கால் பண்ணதால அது அந்த மாதிரி வந்துச்சு. கரெக்ட், ஓகேங்களா? ஆனால் நம்ம எழுதியிருக்கிறதே போஸ்ட் மெத்தட் தான். அதை நான் கொடுத்தேன், அப்பயுமே வரல. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, ரியாக்டில் நீங்கள் கோடிங் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஆட்டோ சேவ் வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோ கம்பைலும் ஆகும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் தான் ஆகிடும். ஆனால் இந்த நோட் ஜேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த செட் ஆஃப் கோடை இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சர்வரு பழைய இதுலேயே ஸ்டார்ட் ஆகி அப்படியே நிற்குது. அப்போ என்ன, நான் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தெரியாது, இப்போ புதுசாக ஒரு லெவல் ஆஃப் கோடிங் வந்து உட்காந்து இருக்குன்றது சர்வருக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, Ctrl+C அப்படின்னு கொடுத்துட்டுனா கரண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் ஆகிடும். அகைன் அப் ஏரோ அழுத்திட்டு நோட் சர்வர் கொடுக்கும். இப்போ மட்டும் அதுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, நான் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, இப்போ புதுசா திரும்ப இன்னொரு கால் எழுதலாம். கெட்டு, புரியுதா நான் சொல்றது? நீங்க எழுதின கோட நீங்க அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதை ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப திரும்ப இன்னொரு ஏபி கால் எழுதுறேன். ஓகேங்களா? எழுதிட்டு இந்த கால்ல கெட்டு டேட்டா இந்த டேட்டா. ஓகேங்களா? கெட்ல யூசர் லிஸ்ட்னு இருக்கு. இப்போ நான் இதை ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ண போறேன். ரெஸ்பான்ஸ் என்ன சென்ட் பண்றேன் அப்படின்னா,
ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட்ல டேட்டா அப்படின்னே போடுறேன். டேட்டான்னு போட்டு இதை யூசர் லிஸ்ட் அரேவாகவே வைக்கிறேன். இப்படின்னே போடுறேன். கவுண்ட்னு போட்டு யூசர் லிஸ்ட் டாட் ஜாவாஸ்கிரிப்ட் தான் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா. இப்போ ஸ்டேட்டஸ் சக்சஸ் ஓகேங்களா. ஒன்றும் கிடையாது, 1 2 ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூசர் லிஸ்ட்னு ஒரு ஏபிஐ கால் கிரியேட் பண்ணுறோமா, அதில் ரேண்டமாக ஒரு 5 ரெக்கார்டை ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா. டேட்டா வந்து இந்த அரேவா அப்படியே அனுப்பு, கவுண்ட் வந்து இதனுடைய டோட்டல் கவுண்ட்டு, ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ். இப்போ நான் புதுசாக கோடிங் எழுதியிருக்கேன்னா கெட் மெத்தட் ஓகேங்களா. இப்போ இந்த கெட் மெத்தடுக்கு திரும்ப ஏன் புதுசாக போயிட்டு இந்த இடத்துக்கு போகும், கே நாட் கெட் அப்படின்னு சொல்லுது. ஏன்பா ஆல்ரெடி இருக்கே அப்படின்னா நம்ம என்ன செய்யலை, ரீஸ்டார்ட் பண்ணல. ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு திரும்பவும் இதை பண்ணணும். இப்போ பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஆகணும். கவுண்ட் 5, ஸ்டேட்டஸ் சக்சஸ். இப்போ நம்மளுடைய ஏபி ஓகேங்களா, நான் உங்களுக்கு சொன்னல டம்மி ஏபி அப்படின்னா, இப்போ நீங்க நியூ யூசர் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1, ஆனா இந்த ஐடி அவங்க டிஃப்ரெண்டா கொடுத்தாங்களே, அது எப்படி அப்படின்னா ஏதாவது ஒரு ரேண்டம் மேத் ரேண்டம் நம்பர் என்ன UUID இப்படின்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு ஓகேவா. ஒன்றும் கிடையாது, யூனிக் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுற பேக்கேஜ் தான் ஓகேங்களா. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு சும்மா இது உங்களுக்கு கண்ட்ரோல் சி இன்ஸ்டால் பண்ணுறேன். பேக்கேஜ்.jsonல போய் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து விழுந்தாச்சு. இந்த பேக்கேஜை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கும். இம்போர்ட்டு நமக்கு இதுதான் தேவை. இதை எடுத்து server.jsல பேக்கேஜை மேலே போட்டுடுறேன் ஓகேவா. UUID ரெக்யூர் அப்படின்னு இருக்கா, இதை போட்டுட்டு இந்த மெத்தடை கால் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இப்படின்னு நான் போடுறேன். ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஆனால் என்னன்னா இது ஒரு டைமும் கோடு பண்ணிட்டு நம்ம போய் அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோமானா அப்படிதான் பண்ணணும். ரியாக்ட்ல அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா அதுல வந்து ஒரு சில பேக்கேஜ் இருந்துச்சு, அதனால ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி, அந்த பேக்கேஜை இங்க எடுத்துட்டு வர முடியுமானா எஸ் முடியும். அதை என்ன அப்படின்னா இப்ப கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துட்றேன். இப்ப நீங்க கோட் பண்ண உடனே டைரக்டா போய் சர்வர்லனா நான் எதுவும் தொடக்கூடாது, அது அப்படியே ரீஸ்டார்ட் ஆயிடும். நான் இங்க ஏதாவது ஒரு புள்ளி வச்சாலும் அதுவா அது ஆட்டோ அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் நோட்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு ஓகேங்களா. நோட்மான் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ், அதை நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நோட் சர்வர்னு கொடுக்கறதுக்கு பதிலா npx நோட்மான் சர்வர்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல நான் எதுக்கு npx யூஸ் பண்றேன் யாருக்கு தெரியுமா? ஹலோ, உங்களை தான். யூனிக் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகுது. புது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணனும்னா npx தான் நான் யூஸ் பண்ணனும். அதனால npx எதுக்காக யூஸ் பண்றேன்? npm இஸ் ஃபைன். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு npx தான் யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் npm யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். இது ஜஸ்ட் இந்த நோட்மான் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சுன்னா ஓகே தான். npm அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா பேக்கேஜ்.jsonல விழும். npx கொடுத்தா ஜஸ்ட் இதனுடைய வேலை என்ன அப்படின்றது இந்த 3 லைனை வச்சே சொல்றோம் பாருங்க. npx இதுக்கு அப்புறம் நீ ஏதாவது ஒன்று கொடுத்த அப்படின்னா அது பேக்கேஜ்.jsonல போய் விழாது. அதனுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்யும். அது மட்டும் செய்யும் ஓகேவா. சர்வர் அப்படின்றது என்னுடைய கோர் ஃபைல், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைல்.
அதுதான் ரன் பண்ணணும். ஓகேவா? இப்ப npx அப்படின்றது எதுக்காகனா இந்த நோட்மேனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டா என்ன அப்படின்னா எனக்கு அது தேவையே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க லைவ் கோட வந்து லைவ்ல போடும்போது PM2 ஃபாரெவர் அப்படின்ற மாதிரி நிறைய இதுனா இருக்கும், அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நோட்மான் அப்படின்றது தேவையே இல்லாத ஒரு ஆணி. ஓகேங்களா? அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னுடைய நோட் மாடியூல்ஸை அதனுடைய சைஸை வந்து பெருசாக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால ஜஸ்ட் அதனுடைய விஷயத்தை மட்டும் நான் வாங்கிக்க போறேன். லைக் npx கொடுத்துட்டு நோட்மான் அப்படின்னா இப்ப பாருங்க 4000 இருக்கா. சும்மா இங்க 5000 நிக்க அதுவா ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா? 4000 மாத்திரம் நான் எதுவும் ரீஸ்டார்ட்லாம் பண்ணல, அதுவா ரீஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இப்ப நீங்க போயிட்டு நியூ யூசர் கொடுத்தீங்க அப்படின்னா டம்மி ஏபிஐ கால் கொடுத்தான்ல அதே மாதிரி நம்மளுமே இங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். ஒரு ஐடி, யூனிக் ஐடி, யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி, ஒரு மெசேஜ் இங்க பாருங்க A3Cன்னு இருக்கா 80. ஓகேங்களா? அதே மாதிரி யூசர் லிஸ்ட் அமாட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம எழுதி இருக்கிறதுமே டம்மி ஏபிஐ கால் தான். என்ன நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நம்மளுடைய டேட்டா இது தேவையில்லை 5 தேவையில்லை அப்படின்னா நீ ரிமூவ் பண்ணனா கண்ட்ரோல் பண்ண முடியும். இது நம்ம எழுதக்கூடிய ஒரு சாம்பிள் டேட்டா. இதுதான் ப்ரொசீஜரும் கூட. எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றதால என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியா கெட் அண்ட் இன்னும் டெலிட் கால்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம எழுதக்கூடிய சாம்பிள் ஏபிஐ கால்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஏபிஐ கால்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணும். அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க எழுதி வச்சிருக்கிற நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற MongoDB கூட இந்த எக்ஸ்பிரஸை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டேட்டா பேஸ்ல இருந்து இப்ப நியூ யூசர்னு கொடுத்தா இது வந்து சும்மாவே அவுட்புட் ஒரு ஸ்டாப் பண்ணிடுறேன்.